இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்றே நிறைவேறிற்று. இறையேசுவில் அன்புமிகு இறை மக்களே, பொதுக்காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை சிந்தனையில் ஆண்டோருடைய அருள் வாக்கு, மறைநூல் வாக்கு நம்மில் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வாழ்விலும் நிறைவேற்ற வேண்டி இந்த மறைவுரையை நாம் கேட்டு சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் இந்த ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் வள்ளுவரான எஸ்ரா அவர்கள் எடுத்து வருகிறார்கள். ஆடவர் பெண்டிவர் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடைய அனைத்து குழந்தைகள். எனவே ஆண்டவருடைய வாசகத்தை, நற்செய்தியை, திருச்சட்ட நூலை எடுத்து வரும்பொழுது எஸ்ரா அவர்கள் எல்லோரும் அங்கு இருக்கிறார்கள். அவர் அந்த திருச்சட்ட நூலை நெகேமியா 8ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்களில் இந்த எஸ்ரா அந்த திருச்சட்ட நூலை எடுத்து வந்து ஒரு உயர்ந்த இடத்தில் நிற்கின்றார். அவர்களை பார்த்தவுடனே மக்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆமேன் ஆமேன் என்று சொல்வதனோடு நிறுத்தி விடாமல் முகம் குப்புற விழுந்து பணிகின்றார்கள், வணங்குகிறார்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எஸ்ரா காலத்தில் அந்த மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு, திருவிவிலியத்திற்கு, திருச்சட்ட நூலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆமேன் ஆமேன் என்று வாழ்த்துவதோடு நின்று விடாமல் முகம் குப்புற விழுந்து மாட்சிப்படுத்துகின்றார்கள், வணங்குகிறார்கள். ஆண்டவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுவது போல அவருடைய வார்த்தைக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழ வேண்டும். அந்த ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகளை எஸ்ரா வாசிக்க அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் கண்களில் இருந்து அழுகை வருகிறது. எஸ்ரா அவர்களை பார்த்து, இறைவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள், அருளை பெற்றுக்கொள்கிறீர்கள். எனவே அழுகையை நிறுத்துங்கள், கொண்டாடுங்கள், மகிழுங்கள், அருளை பெற்றுக்கொண்டீர்கள். ஆம், நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறோமோ, பிறர் படிக்க உதவுகிறோமோ, அல்லது இறை வார்த்தையை படிக்க நாம் கேட்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அழுகை நிற்கும், ஆண்டவருடைய அருள் ஆசீர் தொடரும். இதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலும், ஆண்டவரே உன் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன, வாழ்வு தருகின்ற சுகத்தை கொண்டிருக்கின்றன என்று திருப்பாடல் 19 நாம் வாசிக்க கேட்கிறோம். இன்றைய 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 30. சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற உடல் ஒன்றே, உறுப்புக்கள் நாம் அனைவரும். இந்த உறுப்புக்கள் அனைவரும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவில் இணைந்திருக்க ஆவியினுடைய அபிஷேகம், அவருடைய வார்த்தை நம்மை பசையாக இணைக்கிறது என்பதை பற்றி, அதனைத் தொடர்ந்து இன்றைய நற்செய்தி லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 21 மிக சிறப்பாக லூக்கா நற்செய்தியாளர் இவற்றை குறிப்பிடுகின்றார். அவர், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகினால் சோதிக்கப்பட்ட பின்பு அழகினுடைய சோதனையை வென்றெடுத்துதான் அடுத்து அவர் தூயாவின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போகிறார். அங்கு சென்று அவர் இறைவாக்கினர் எசையா எழுதிய அந்த திருநூல் வாசகத்தை எடுத்து இவ்வாறு வாசிக்கின்றார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர். எனவே ஆண்டவருடைய நற்செய்தி என்பது சும்மா பைபிளை படிப்பது மட்டும் கிடையாது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பொழுதுதான் அந்த பைபிள், அந்த இறை வார்த்தை நமது வாழ்வாக்கப்படுகிறது. சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்ய அழைக்கப்படுவதும் ஆண்டவருடைய பணி. இன்னைக்கு ஒடுக்கப்பட்டோர், தலித் என்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே நாம் எல்லாம் வெட்கப்படுகிறோம், அல்லது அந்த வார்த்தையை உச்சரிக்க வேதனைப்படுகின்றோம். ஒடுக்கப்பட்டோருக்கும் விடுதலை கொடுப்பது தான் இயேசுனுடைய இறையரசு பணி என்பது இங்கே தெள்ளத் தெளிவாக விழுமியமாக எடுத்துரைக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஏட்டை சுற்றி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. ஏழைகளுக்கு நற்செய்தி கொடுக்கக்கூடிய அந்த இறைவாக்கு இன்று இயேசுவில் நிறைவேறுகிறது. சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய, பார்வையில்லாதோருக்கு பார்வை கொடுக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த இறைவாக்கு இன்று இயேசுவில் நிறைவேறுகிறது. நாமும் இறை வார்த்தையை கேட்கின்றோம், வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். அவை நம்மில் நிறைவேறுகிறதா, நம்மில் இருந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கிறதா என்று தியானிப்போம். என்றென்றும் ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தை இந்த வாரம் முழுவதும் நாம் செய்கின்ற எல்லா பணிகளிலும் பாதுகாப்பாகவும் அரணுமாகவும் கோட்டையுமாக இருக்க எல்லாம் அல்ல இறைவன் வார்த்தையானவர்
தந்தை, மகன், தூய ஆவியானவர் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.